ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி ஒரு 50+ கொஷின் வந்து சயின்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் எக்ஸாம் லேப் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நேற்று பார்த்ததோட கண்டினியூஸ் தான் இது. நேற்று ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் பார்த்தோம், அதோட கண்டினியூஸ் தான் அந்த சாப்டர்லேயே இருக்குது. இதை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மால் நியூட்ரிஷன் லீட்ஸ் டு டேஸ் அப்படின்னா டெஃபிஷியன்சி டிசீஸ். டெஃபிஷியன்சி டிசீஸ்னால தான், அதாவது சத்து குறைபாடு நோய்கள் வந்து நமக்கு ஏற்படும்ல, அதுதான். அடுத்து அயோடின் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு டேஸ் இன் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்க்கு வந்து அயோடின் வந்து கம்மியாக இருந்தால் என்ன ஒரு டிசீஸ் வரும்? டெஃபிஷியன்சி டிசீஸ்னால் காய்டர். நெக்ஸ்ட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி காசஸ் ரிக்கெட்ஸ். விட்டமின் டி குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன நோய் வரும்னா ரிக்கெட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டைஃபாய்டு இஸ் டிரான்ஸ்மிட் டியூ டு கண்டாமினேஷன் ஆஃப் டேஸ். டைஃபாய்டு வந்து எது கண்டாமினேஷன் ஆனதுனால நமக்கு இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா இஸ் த டேஸ் டிசீஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ் டிசீஸ் ஆர் வைரல் டிசீஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், we can obtain carbohydrates in the form of dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட் என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குன்னா ஸ்டார்ச், சுகர், டயட்ரி ஃபைபர்ஸ் ஃபார்ம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரொடெக்டிவ் ஃபுட். அடுத்து இந்த விட்டமின்ஸ் என்எஸ் மாற்றி வரும். இந்த விட்டமின்ஸ் ஏடிஇகே ஆர் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சாலிபிள் வந்து விட்டமின் பி தான் வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள் என்ன பார்த்தீங்கன்னா ஏடிஇகேலாம் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். நெக்ஸ்ட்டு நர்வஸ் வீக்னஸ் இஸ் டிசீஸ் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப். நர்வஸ் வீக்னஸ் வந்து எதனால, எந்த டெஃபிஷியன்சினால வருதுன்னா விட்டமின் இ குறைவாக இருந்தால் வரும். அடுத்தது முருங்கா லீஃப் கண்டெய்ன்ஸ் பவர்ஃபுல் டேஸ்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. முருங்கைக்காயில் வந்து முருங்கை இலை கீரையில் வந்து அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஸ்கின்னி அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்லோ பாடி க்ரோத் ஆர் தே ஆர் சிம்டம் ஆஃப் டேஸ்னா மராஸ்மஸ் டிசீஸ்க்கு. அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் தி ஸ்ட்ரென்தனிங் மசில்ஸ் அண்ட் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். Virus can kill, damage or change the cells and make you sick. Sunscreen lotion reduce your skin's ability to produce vitamin D up to 94%. Next, gooseberry contains nearly 20 times the vitamin C than orange. Next, rice வந்து carbohydrate. riceல எது அதிகமாக இருக்குன்னா carbohydrate. பல்சஸில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா ப்ரோட்டீன். விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் ரிக்கெட்ஸ் டிசீஸ் வரும். விட்டமின் சி வந்து ஸ்கர்வி. அடுத்து அயோடின் வந்து காய்டர், அயன் வந்து அனிமியா. நெக்ஸ்ட்டு குளோரல்லா பாக்டீரியா, ஸ்மால் பாக்ஸ் வந்து வைரஸ்னால் வரக்கூடியது. அடுத்து போலியோ வந்து வைரஸ், டெட்டானஸ் வந்து பாக்டீரியா. காசிகர் வந்து டயரியா, மராஸ்மஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பாடி க்ரோத். நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் வந்து அயோடின், ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து அயன். அடுத்து ஃபிஷ் ஆயில் வந்து விட்டமின் டி, வெஜிடபிள் ஆயில் வந்து விட்டமின் இ. விட்டமின் கே வந்து கிளாட்டிங் ஆஃப் பிளட், விட்டமின் இ ஃபெர்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் சோயாபீன்ஸ், ஃபேட் மீட். அடுத்து வந்து விட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் பி வந்து பெரிபெரி டிசீஸ், விட்டமின் சி வந்து ஸ்கர்வி டிசீஸ், விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ். இந்த விட்டமின் ஏ பி சிடி இதெல்லாம் கம்மியாக இருந்தால் நமக்கு இந்தந்த டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விட்டமின் இ வந்து ஸ்டெரிலிட்டி. கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி கிவிங் காம்பனண்ட், ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங் ஃபுட். விட்டமின்ஸ் வந்து கேரியிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். மினரல்ஸ் வந்து ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசீஸ் அப்புறம் சிம்டம்ஸ் பார்க்கலாம். கிளாட்டிங் ஆஃப் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃப்யூட் ப்ளீடிங் ஆஃப்டர் அ ஸ்மால் இன்ஜுரி. அடுத்து இன்ஃபெர்டிலிட்டி வந்து ஸ்டெரிலிட்டி. ஸ்கர்வி வந்து ப்ளீடிங் கம்.
பெரிபெரி வந்து நர்வஸ் வீக்னஸ். ரிக்கெட் வந்து வீக் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ். அடுத்து வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மேஜர் நியூட்ரிஷன்ஸ். ஒவ்வொரு ஃபுட்லேயும் சில சில மேஜர் நியூட்ரிஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா இதில் வந்து எது அதிகமாக இருக்குது, விட்டமின் கார்போஹைட்ரேட்டா, விட்டமின்ஸ் மினரல்ஸ், அல்லது ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்டா, இந்த மாதிரி கேட்பாங்க. சில நம்மளோட ஃபுட் ஐட்டமை கொடுத்து அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கில் வந்து அதிகமாக என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பனானாவில் வந்து என்ன அதிகமாக இருக்குன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஃபிஷ்ஷில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஆரஞ்சில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். குக்குடு கிரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட். மீட்டில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட். அடுத்து ஃப்ரூட் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர். இதில் ஃப்ரூட் ஜூஸில் மட்டும் தான் விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் வந்து வரும். பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட். சுகரில் வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஃபர்ஸ்ட் வந்து குளோரல்லா வந்து கண்டாமினேட்டட் வாட்டர், அது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. நமக்கு இந்த டிசீஸ் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு டெட்டானஸ் வந்து கண்டாமினேஷன் ஆஃப் வூண்ட்ஸ் வித் த பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர் மூலமாக வருது. அடுத்து டியூபர்குலோசிஸ் வந்து இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போன்ஸ் ட்ராப்லெட் ஃப்ரம் அ ஸ்னீஸ் ஆர் காஃப். இப்போ வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜ். அடுத்து இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா மொபைல். அடுத்து வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1946 ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே. அடுத்து ஹூ இஸ் த கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா அகஸ்டா அடோ லவ்லேஸ். நெக்ஸ்ட்டு பிக் அவுட் தி ஆட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபகஸ். அடுத்து இந்த டேட்டா இஸ் டேஸ் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் அபகஸ். டேஸ் இஸ் த ப்ராசஸ்ட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் த ப்ராசஸ்ட் டேட்டா. அடுத்து வந்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஹேட் டேஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அனலாக் கம்ப்யூட்டர் இஸ் த derived that use the index numbers. Next, DAS is also computer. பார்த்தீங்கன்னா smartphone is also computer. Computer are available in different shapes. Laptops and tablets are different types of computers. Thank you friends. Video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.